கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வன்னியர் சமூக வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை இந்த காணொளியில் காணலாம். பட்டியலில் 15வது இடத்தில் இருப்பவர் வேலூர் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட எஸ். பசுபதி அவர்கள். இவருடைய சொத்து மதிப்பானது 5,13,00,000 ரூபாய்கள். 14வது இடத்தில் 5,48,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் தர்மபுரி தொகுதி அதிமுக வேட்பாளரான ஆர். அசோகன் அவர்கள் இடம்பெற்றுள்ளார். 6,03,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான கணேஷ்குமார் அவர்கள் 13வது இடத்தை பெற்றிருக்கிறார். 12வது இடத்தில் 6,20,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரான பி. விக்னேஷ் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளரான பி. பாபு அவர்கள் 7,90,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் 11வது இடத்தில் உள்ளார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் கே. பாலு அவர்கள் 7,92,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் 10வது இடத்தில் உள்ளார். 8,10,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் 9வது இடத்தில் இருப்பவர் தர்மபுரி தொகுதி திமுக வேட்பாளரான ஆ. மணி அவர்கள். 16,26,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் 8வது இடத்தில் இருப்பவர் ஆரணி தொகுதியில் அதிமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய ஜி. வி. கஜேந்திரன் அவர்கள். 19,63,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் 7வது இடத்தை பெற்றிருப்பவர் இயக்குனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான தங்கர் பச்சான் அவர்கள். 25,19,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் 6வது இடத்தில் இருப்பவர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளரான விஷ்ணு பிரசாத் அவர்கள். இந்த பட்டியலில் 5வது இடத்தில் 52,42,00,000 ரூபாய் என்ற மொத்த சொத்து மதிப்புடன் வடசென்னை தொகுதியின் அதிமுக வேட்பாளரான ராயபுரம் ஆர். மனோ அவர்கள் இடம்பெற்றுள்ளார். 53,45,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் 4வது இடத்தில் இருப்பவர் அரக்கோணம் தொகுதியின் திமுக வேட்பாளரான ஜெகத் ரட்சகன் அவர்கள். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்கள் 61,42,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். 75,40,00,000 ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலின் 2வது இடத்தில் இருப்பவர் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரான டி. எம். செல்வகணபதி அவர்கள். முதல் இடத்தில் 88,80,00,000 ரூபாய் என்ற மொத்த சொத்து மதிப்புடன் வேலூர் தொகுதியின் திமுக வேட்பாளரும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் மகனுமான கதிரானந்த் அவர்கள் இடம்பெற்றுள்ளார். நன்றி.